ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சேவிங் வீடியோ எஸ்பெஷலி ஃபார் அக்ஷய திருதிங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் ஜான்வரி 9th வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 100 days சேவிங் சேலஞ்ச் ஃபார் அக்ஷய திதி அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து ஜான்வரி 9லேருந்து டெய்லி ஒரு 100 ரூபா, அப்புறம் வீக்லி வந்து ஒரு 200 ரூபா, மந்த்லி வந்து ஒரு 300 rupees அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணிகிட்டே வர்றப்ப நம்மளால் வந்து ஒரு லம்பான அமௌண்ட் வந்து ஏப்ரல் 19, 20 அந்த டேயில் வந்து அக்ஷய திதி வருது, அது வரையும் நம்ம ஏப்ரல் 19 வரையும் சேவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ அதை பார்த்து நிறையா பேர் வந்து டெய்லி எங்களால் 50 rupees 100 rupees அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டே வரோம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு வந்து 1000 ரூபாய் 1200 ரூபாலாம் கூடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து அமௌண்ட்டாக வச்சுருக்கிறத விட நம்ம டிஜிகோல்ட்லேயே போட்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட தோணுச்சு. ஏன்னா அதில் பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு, டெய்லி மார்க்கெட் ரேட்டுக்கு அது கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி ரூபாயாக எடுத்து வச்சுட்டு வர்றதை விட அது பெனிஃபிஷியலாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இந்த ஜான்வரி மந்த் மட்டும் நான் இந்த மாதிரி டெய்லி 100 rupeesனு எடுத்து வச்சு சேர்த்தது வந்து கிட்டத்தட்ட 3400 rupees வந்துருந்ததுங்க. ஸோ நேற்று தான் நான் பார்த்தேன், தங்கமயிலில் வந்து புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அக்ஷயா கோல்டு ப்ளஸ் அப்படிங்கிறது. நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. நான் என்ன மாதிரி நினச்சேனோ அதே மாதிரி அந்த ஸ்கீம் இருந்தது. இன்னும் அக்ஷய திதிக்கு நமக்கு ஒரு 75 days இருக்குங்க. இந்த 75 daysம் நம்ம கையில் கிடைக்கிற காசை அப்பப்பைக்கு வந்து இந்த அக்ஷயா கோல்டு ப்ளஸில் நம்ம சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கிராம்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். அது போக நம்ம போடுற அமௌண்ட்டுக்கும் அப் டு 3% வரையும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்டும் கிடைக்குங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ 1 by 1 பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வாங்க இப்போ இந்த அக்ஷயா கோல்டு ப்ளஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகேங்க, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போய். ஸோ நான் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் கேட்டுச்சு. ஸோ நான் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க புதுசாக இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ நீங்களும் இந்த அப்டேட் அப்படின்னு கேட்டுச்சுன்னா இந்த அப்டேட்டுங்கிற இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஓப்பன் அப்படின்னு காமிக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் டிஜிகோல்டு டிஜி சில்வர்லாம் சேர்த்து வச்சுட்டு வரீங்க அப்படின்னா என்டர் வித் எம்பின் கேட்கும். உங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கீம் எல்லாம் காமிக்கும் உங்களுக்கு. அங்கே நீங்கள் ஆல்ரெடி வந்து டிஜிகோல்டு டிஜி சில்வரில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் காமிக்கும். நான் இவங்களோட டிஜி சில்வர் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேங்க, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 grams கிட்ட டிஜி சில்வர்லேயும் சேர்த்து வச்சுருக்கேன். அப்படியே ஸ்கீலை ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா சேவிங் ஸ்கீம்ஸ்னு காமிக்கும், டிஜி கோல்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ஷயா கோல்டு ப்ளஸ். இப்போ இந்த ஸ்கீம் தான் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஸ்கீமில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம வந்து ஒரு 5000 rupees பே பண்ண வேண்டியது இருக்குங்க. அதுவும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வருமோ அந்த மாதிரி அக்குமுலேட் ஆகிக்கிடும் உங்களுக்கு. அதுக்கு வந்து ஒரு 3% பெனிஃபிட்டும் கிடைக்கிது. அதாவது February 1லேருந்து 28ஆம் தேதி வரையும் நீங்கள் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து 3% பெனிஃபிட்டும், மார்ச் 1லேருந்து 31st வரையும் வர்றதுக்கு வந்து 2% பெனிஃபிட்டும், ஏப்ரல் 1லேருந்து 14 வரையும் வர்றதுக்கு 0.5% பெனிஃபிட்டும் நமக்கு ஆட் ஆகும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் சேவிங்ஸை வந்து இந்த February 1 to 28க்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டோட கிராம்ஸாகவும் அக்குமுலேட் ஆகிட்டு வருங்க. ஏன்னா அடுத்து அக்ஷய திதி நெருங்க கண்டிப்பாக கிராம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதுக்கான சேவிங்ஸை நம்ம இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளால் ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டில் நல்ல ஒரு ப்ராடக்டை நம்மளால் பெனிஃபிட்டோட சேவ் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து எப்போ வரையும் இருக்குது அப்படின்னா ஏப்ரல் 14 வரையும் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் வந்து ஆட் ஆகும். நீங்கள் ரெடம்ஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 19க்கு அப்புறம் வந்து நம்ம ரெடியூம் பண்ணிக்கலாம் நம்ம சேவ் பண்ண வெயிட்டை. ஏப்ரல் 15லேருந்து 18 வரையும் வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அவங்க முக்கியமான பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேவ்டு கோல்டு வெயிட் கேன் பி ரெடியூம்டு அண்ட் பர்ச்சேஸ்ட் அஸ் கோல்டு ஜுவல்லரி அட் எனி தங்கமயில் ஸ்டோர் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கடையிலனாலும் போய் நீங்கள் இதை ரெடியூம் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேங்க, இந்த மாதிரி ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் கடையில் ஏதாவது ஆஃபர் கொடுத்தா அது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க.
ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா தங்கமயிலோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்களே வந்து டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஒன்ஸ் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரீட் பண்ணக்கப்புறம் கீழே வந்து அந்த ஜாயின் நவ் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த பர்பிள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ கன்ஃபார்ம் யுவர் கேஒய்சி அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்குங்க. ஸோ அதில் வந்து உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அந்த சேவ் அப்படிங்கிற பட்டனும் கொடுத்துக்கோங்க. அந்த நாமினி டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போதில் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் நேமாகவே டைப் பண்ணுங்கங்க. இப்போ நான் தேன்மலர் எம் வந்து கேபிட்டல் போட்டேன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது. ஸோ சிங்கிள் நேமாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து ப்ரூஃப் பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு ஏதாவது கேட்குறாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நியரஸ்ட்டு தங்கமயில் ஷோரூம். ஸோ உங்களோட நியரஸ்ட்டு பிரான்ச் எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜில் நேம் யுவர் ஸ்கீம் அப்படின்னு கேட்கும். நேமுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஹாப்பி அக்ஷய் திதி சேவிங்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அடுத்தது கீழே வந்து ஐ அக்ரி த ஸ்கீம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பேமெண்ட் வந்து நம்ம 5,000 அபோவ் தான் போடணும். சப்போஸ் நம்ம அதுக்கு கம்மியாக கொடுக்குறோம், ஒரு 100 ருபீஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ என்ன சொல்லணும்னா ப்ளீஸ் செலக்ட் அமௌண்ட் பிட்வீன் 5,000 and 10 lakh. ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் கண்டிப்பாக 5,000 அபோவ் தாங்க பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 7,020 ருபீஸ்னு கொடுத்தேங்க. ஏன்னா 14,040 ருபீஸ். ஸோ ½ கிராம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 7,020 கொடுத்தேன். பட் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. அதாவது நம்ம 7,100 200 அப்படி தான் கொடுக்கலாமே தவிர 7,020 50 10 அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ நான் 7,000 ருபீஸ் போட்டதுக்கு எனக்கு 499 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. பெனிஃபிட்டாக ஒரு 15 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 514 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. அரை கிராம் கிட்ட ஆட் ஆகிருக்குங்க. நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 216 ருபீஸ். ஸோ அமௌண்ட் செலக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து கீழே ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அகெயின் அந்த நமக்கு பெனிஃபிட் ஆட் ஆகுது பார்த்திங்களா, அந்த டேப்லெட் காலம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃபார் எவ்ரி பேமெண்ட் யூ வில் ரிசீவ் த கரஸ்பாண்டிங் பெனிஃபிட் ஆஸ் கோல்டு கிரெடிட். நமக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கோல்டாக தான் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கீழே வந்து ஒரு நோட் கொடுத்துருந்தாங்கங்க. பெனிஃபிட்ஸ் ஆர் அப்ளிகபிள் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ். ஃபார் கோல்டு காயின்ஸ் ஒன்லி யுவர் சேவ்டு வெயிட் வில் அப்ளை. ஸோ நம்ம கோல்டு காயினை வாங்கணும் அப்படின்னு நினச்சா பெனிஃபிட் வந்து அப்ளை ஆகாதுங்க. ஜுவல்லரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தான் அந்த பெனிஃபிட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் சொல்லியிருக்காங்க. டெர்மினேஷன் ஆஃப் சேவ்டு ஸ்கீம் வில் நாட் பி பாசிபிள் பிஃபோர் 19th April 2026. ஸோ நமக்கு எண்ட் ஆஃப் த ஸ்கீம் வந்து 19th April தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்குங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை அமேசான் பே, இல்லை கூகுள் பே எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி எந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அந்த டிரான்சாக்ஷன், டெபிட் கார்டுனாலும் ஓகே தான். ஸோ நான் இதில் வந்து கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுக்கு 1% கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த 7,000 அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணிட்டேன். ஸோ பே பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஜாயின் த அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் ஸ்கீம் அப்படின்னு வந்துருச்சு. அதிலே வந்து கீழே வந்து கேட்கும் செட் டார்கெட் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் வந்து மைண்டில் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை டார்கெட்டாக செட் பண்ணிக்கோங்க. வந்து கம்பல்ஷன் கிடையாது, நம்மளோட என்கரேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ்லேயே வந்து இனிய தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாதிரி ஒரு ஹேண்ட் ஷேக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சேமிப்பு பணத்தை தங்க இலக்கை நோக்கி தொடருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேமித்த தங்கத்தை தங்கமாக மட்டுமே பர்ச்சேஸ் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்கங்க. நம்மளுடைய அக்ஷயா கோல்டு ப்ளஸ்ஸுக்கான பாஸ்புக்கும் வந்து உடனே வந்துடுதுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த டிஜி கோல்டுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேவ்டு வெயிட், பெனிஃபிட் ஏர்ன்டு இந்த மாதிரி ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. மெச்சூரிட்டி டேட் வந்து 19th April அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் கோல்டு சேவ்டு வந்து 1 கிராம் 28 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு சேவ் ஆகிருக்கு. இதுக்கு அப்புறத்தில் இருந்து நீங்கள் வந்து 100 மல்டிபிள்ஸில் எவ்வளோ நாளும் சேவ் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ நீங்கள் நம்ம நார்மலாக டிஜிகோல்டில் போடுவோம் பார்த்தீங்களா, ஒரு 112 ரூபா 113 ரூபான்னு அந்த மாதிரி போட முடியாது.
ஸோ இதுக்குமே வந்து நம்ம அடுத்து பே நவ் அப்படின்னு கொடுத்ததுமே நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக அந்த காலமும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும் 3%, அடுத்து மார்ச் 1லேருந்து மார்ச் 31 வரையும் 2%, அந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே அந்த பர்பிள் காம்பினேஷனில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போ நான் வந்து ஒரு 100 ருபீஸ் அப்படின்னு போடுறேன்னா எனக்கு வந்து வெயிட் ஆட் ஆகிறது வந்து 7 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுதுங்க. பட் பெனிஃபிட்டுங்கிறது வந்து எனக்கு 1 மில்லிகிராம் கூட ஆட் ஆகலை அதில். ஸோ அதுவே 200ன்னு போடுறப்ப எனக்கு வந்து 14 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுது, ப்ளஸ் பெனிஃபிட் 1 மில்லிகிராம் ஆட் ஆகுது. ஸோ நீங்கள் 100 போடுறத விட 200 போடுறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட் ஆட் ஆகுங்க. ஏன்னா 200 ருபீஸ் போடும்போது நமக்கு 6 ருபீஸ் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகிறப்ப நமக்கு அந்த 1 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ ஓவராலாக என்னோடய அக்ஷய திருதிக்கான சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ எந்த டிஜிகோல்டு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ கேட்பீங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறதுக்காகவே நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய டிஜிகோல்டு பயணங்கள்லாம் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த அக்ஷயா கோல்டு ப்ளஸ் ஸ்கீமை வந்து நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீமாக தாங்க நான் கன்சிடர் பண்ணுறேன். இதில் உள்ள எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட் கமெண்டில் அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் பின் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி சேவிங்ஸ்.